ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் 3வது டேர்மில் முதல் இயல், அதை நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இயல் 7 பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயல் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான இயல் தான். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நிறைய டாபிக் இந்த ஒரு இயல் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு சம்மந்தமான ஒரு டாப்பிக்கும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா, அந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் ஓகேவா, நம்ம பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே தேவைப்படும். சரிங்களா, சரி, அதேமாதிரி சந்திப்பிழைக்கும் இது வந்து ரொம்ப தேவைப்படும். சரி, அப்போ நம்ம எழுதுகிற வார்த்தை வந்து சரியா இல்லையான்றதை தெரிஞ்சதுக்கு இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள் ரொம்ப தேவையானது. சரிங்களா, ஓகே. நம்ம முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யுள் பகுதியில் படை வேழம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இதில் கலிங்கத்து படையிலேருந்து ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். இந்த வரி ரொம்ப முக்கியமானது. தமிழர்கள் அறத்தையும் கேட்கலாம், தமிழர்கள் எதை தன் உடைமைகளாக கொண்டிருந்தனர் அப்படின்னா அறம் பிளஸ் வீரம். அவர் தம் வீரமும் போர் அறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. சரிங்களா, பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழின் மாண்பினை நமக்கு உணர்த்துகின்றன. சரியா, ஸோ பகைவரை வந்து அஞ்சுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போம். சரி, அதில் வந்து நம்மளுடைய வீரம் வெளிப்படும். அதுவே அந்த படை வீரனை வந்து நம்மளுடைய பகையால் வந்து ஐயா என்னை விட்டுருங்க அப்படின்னா சரி ஓகே பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு அவனை விட்டுணும். அதை விடாமல் அவனை போட்டு சாவடிக்க மாட்டாங்க. ஓகேவா, பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதில் அவனுடைய அறமானது வெளிப்படும். ஸோ வீரமும் அறமும் வந்து நம்முடைய உடைமைகளாக கருதுகிறோம் அப்படின்றத பற்றின ஒரு பாடலை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது கலிங்கத்து படையினர் வரக்கூடிய ஒரு பாடலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பாடல் என்ன அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் நடந்த ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து கலிங்க நாட்டின் மீது படையெடுத்து கலிங்க நாட்டை வந்து தோற்கடிச்சிருவாங்க. இப்படி தோற்கடிக்கும் போது அந்த குலோத்துங்க சோழன் படையை கண்டு கலிங்க படை வந்து எப்படி நாலாப்புறமும் செதறி ஓடுனாங்க அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த ஒரு பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. செயங்கொண்டார் அது எப்படி விவரிக்கிறன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். கலிங்க படையின் நடுக்கம். கலிங்கப்படை எப்படி நடுங்குச்சுன்றது சொல்றாங்க பாருங்க. எதுக்குள் இது மாயை ஒன்றுக்குள் எரிக்குள் மரளிக்குள் ஊழியின் கடை அதுக்குள் என அலரா இறைந்தினர் அலதி குலதியோடு ஏழு கலிங்கரே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பொருளை பார்த்துடலாம். சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இஃது என்ன மாய வித்தையோ என வியந்தனர், தன்னை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சரியா, அதாவது என்னன்னா இது வந்து நம்மளை வந்து அழிக்க வந்த ஒரு படையாக இருக்குமோ. ஓகேவா, அதாவது இவங்க வந்து நம்மளை வந்து ஜெயிக்க வந்தன்றதை தாண்டி நம்ம அழிக்க வந்த ஒரு காலன், ஒரு யமக்கூட்டம் அப்படின்றத உணர்ந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர், தமது இறுதி காலம் நெருங்கி விட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். ஐயோ, நம்மளுக்கு கடைசி காலம் வந்துருச்சோ, இன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையோட கடைசி நாளோ, இது எப்போ நம்ம இருக்க மாட்டோமோ, நம்மளை வந்து சோழர் படை வீழ்த்தி நம்மளுக்கு கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து அஞ்சு நடுங்கினாங்களாம். ஓகேவா, அடுத்து பாருங்க. கலிங்கர் தோற்று சிதைந்தோடல். அதாவது கலிங்கப்படை தோத்துட்டு நாலாபுறமும் செதறி ஓடுறாங்க. அதாவது சொல்றாங்க பாருங்க. வழிவர் சிலர் கடல் வழி பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. அடுத்து பாருங்க. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அருவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே. அடுத்து கடைசி பாடல் என்னன்னா, மழைகள் அதிர்வன போல் உடண்டன வளவன் விடுபடை வேழம் இன்றிருள் முழைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் காரம் என்பரே. இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் பார்த்துருவோம். அப்படி நடுங்கிய கலிங்கர் படையினர் படை கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளுக்குள்ளும் முதல்களுக்குள்ளும் தப்பி ஓடினர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர். தஞ்சம் வேண்டி வணங்கினர். ஓகேவா, அதாவது பார்த்தோன்னா என்னது, ஒருத்தனை போர் புரியத்துக்கு போயிட்டு ஓடி ஓடி அடிக்கல, என்ன பண்றாங்க, போர்ல தப்பியத்துக்கு ஒருத்தர் முந்தி போறாங்களா, நான் ஃபர்ஸ்ட் தப்பிக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் தப்பின்னு சொல்லிட்டு முன்னாடி முந்தி ஓடுறாங்களாம். ஓகேவா, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாலாப்புறம் செதறி எப்படி தப்பிக்கலாம். ஒரு சில கடல்ல குதிச்சு தப்பிச்சிட்டாங்க, ஒரு சில வந்து யானைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சில என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணதுன்னு தெரியாம அந்த மலையில வந்து மலை குகையில இருக்கும் பத்தி அந்த குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க. அடுத்து பாருங்க. சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் சினமுற்று இடியை போல பிளிரின. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஓகே, அந்த யானையை வந்து பிளிரக்கூடிய சத்தம் கேட்டால் அப்படியே வந்து
அது அந்த நிலைமை அதிர்ற அளவுக்கு சத்தம் கேட்குதான். சரியா? அந்த ஓசையை கேட்கும்போது வீரர் எல்லாமே அஞ்சு நடுங்குறாங்களாம். ஓகே, குகைகளுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு வரவே இல்லையா. ஓகே, அந்த அளவுக்கு வந்து சோழருடைய படையானது இருந்ததுன்றத விவரிக்கிறாரு செயங்கொண்டார் அவர்கள். ஸோ அவரை பற்றி இந்த நூலை பற்றி சிறப்பு பார்த்துரும். செயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் இவர் முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். இவரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என பல பட்டடை சொக்கநாதர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல். தமிழில் முதலாக எழுந்த பரணி இந்நூலே ஆகும். இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பேசுகிறது. இந்நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் பாடப்பட்டது. மொத்தம் எத்தனை தாழினா 599 தாழிசைகளை கொண்டது. என்னன்னா கலிங்கத்து பரணி இது எழுதியானா செயங்கொண்டார். இவர் பிறந்த ஊர் வந்து தீபங்குடி. எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? தீபங்குடியில் வந்து பிறந்திருக்காரு. இவர் யாருக்கிட்ட வந்து அவைக்கள புலவர் இருந்தாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். நம்ம ஆளே வந்து பார்த்துருந்தோம். சேக்கிழார், கம்பர், புகழேந்தி புலவங்களாம் இரண்டாம் குலோத்துங்க சோழன். செயங்கொண்டார் மட்டும் முதலாம் குலோத்துங்க சோழன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இவர் வந்து பரணிக்கோர் செயங்கொண்டான்னு சொல்லிட்டு பலப்பட்டடி சொக்கநாதரும் தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணியை ஒட்டக்கூத்தரும் புகழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி கலிங்கத்து பரணத்தை வந்து 96 வகையான சிற்றிலக்கியங்கள் பார்த்துருக்கோம். அதாவது உலா, அந்தாதி, கலம்பகம், ஓகேங்களா, தூது, பல்லு, இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அதில் வந்து 96 வகையில் ஒன்று தான் பரணி. ஓகேவா? ஸோ இந்த பரணி இலக்கியிலே முதல் எழுப்பப்பட்ட பரணி இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கலிங்கத்து பரணி தான். ஓகேவா? இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவரான கருணாகர தொண்டைமான் இவங்க 2 பேரும் சேர்ந்து கலிங்க நாட்டை எப்படி தோற்கடிச்சாங்கன்ற தகவல் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இது வந்து கலித்தாழிசையானது மொத்தம் எத்தனை 599 தாழிசைகளை கொண்டது. அடுத்தது போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொன்ற வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் கலிங்க பரணி ஆகும். ஸோ பரணி இலக்கியம்னா என்ன அப்படின்னா போர்ல 1000 யானைகளை வந்து கொன்றவன் மீது பாடப்படுவதுதான் வந்து இந்த இலக்கியம். சரியா? இன்னொரு விஷயம் சொல்லலாம் சார், இதுல தோத்த நாடு கலிங்க நாடு, ஜெயிச்சது குலோத்துங்க சோழன். அப்போ பேர் பார்த்தனா கலிங்கத்து பரணி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது கலிங்கத்து பரணி இலக்கியம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தோற்றவர் பேர் தான் வைப்பாங்க. ஆனா ஜெயிச்சவரை பத்தி புகழ்ந்து பாடும் பேர் மட்டும் தோத்தவங்க பேர் இருக்கும். அப்ப இங்க தோத்தது யாரு? கலிங்க மன்னன். அப்ப கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பொருள் பார்க்கும்போது மரளினா இது ரொம்ப முக்கியமானது. இந்த பொருத்துக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாகவே இருக்கும், கொஞ்சம் குழப்பறாம இருக்கும், தெளிவாக படிச்சுக்க. மரளினா யாருன்னா காலன். காலன்னா யாரு? யமன். கரினா யானை. தூருனா புதர். அருவர்னா தமிழ். இது பாருங்க, அருவர்னா தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்தது உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன. உடன்றன இந்த யானைகள்லாம் பிளிரிச்சு சொல்லும் பத்தினா அது. அடுத்து வழிவர்னா நழுவி ஓடுவர், வழிக்குன்னு ஓடிவாங்க அப்படின்னு அமர்த்தாங்க. பிலம் அப்புறம் முழை, இது ரெண்டு வச்சுங்க. பிலம்னாலும் முழைனாலும் மலை குகை தான். ஓகேவா? அடுத்து இறைஞ்சினர்னா வணங்கினர். ஓகேவா? அடுத்து நம்ம சிங்கம் டேஷில் வாழும் அப்படின்னா முழை. முழைனா குகை, மலை குகை பார்த்தோமா. கலிங்க விரையிடையே தோன்றிய உணர்வு வந்து அச்சம். வெங்கரி அப்படின்னா வெம்மை குட்டல் கரி. என்றுனா என்று குட்டல் இருள். என்றிருள் அப்படின்னா என்று குட்டல் இருள். அடுத்தது போல் குட்டல் உடனா போல் உடன்றன. இல் குட்டல் ஊ லூவா மாறிடும், போல் உடன்றன. அடுத்தது ரெண்டாவது விடுதலை திருநாள் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து மீரா எழுதின ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பாடல் வந்து பார்த்துடலாம். முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது என்னாலும் அந்த நாள் இது அப்படின்னா என்ன சொல்றாங்க? 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் தான் இந்த நாள். 300 வருஷமா ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து நம்ம மீண்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நாள் தான். என்ன அப்படின்னா இந்த சுதந்திர தினத்தை பத்தி சொல்றாரு. ஓகேவா? சுதந்திர தினம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு திருமண பர்த்டே அப்படின்னா அவருக்கு மட்டும் சிறந்த நாள். ஒரு திருமண நாள்னா கணவன் மனைவி இருவருக்கும் சிறந்த நாள். ஆனால் சுதந்திர நாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம் இந்தியராகிய அனைவருக்குமே ஒரு சிறந்த நாள். நம்முடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட நாள் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒரு இந்தியனுடைய வாழ்க்கையை வந்து சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்ம வாழ்க்கையை திருப்பி போட்ட நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் 15. அந்த சுதந்திர நாளுடைய சுவாச காற்றை நம்ம எப்படி சுவாசிக்கணும், அந்த நாள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவன்றத இந்த ஒரு பாடலை சொல்றாங்க. அடுத்தது பாருங்க.
செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மெத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நீர் மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது என்னாலோ அந்த நாள் இது. ஓகேவா? என்ன சொல்லணும்னா, நம்ம செத்து போன மாதிரி இருந்திருக்கும். உயிரற்ற பிணங்களாய் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றி இருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இது. அறியாமைன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஆங்கிலேயர்கள் எப்படி நம்ம ஒரு அரசர் மாதிரி நம்மளை வந்து பார்க்குறாங்க, எப்படி அரசர் நம்ம ஆட்சி செய்யறாங்க, அதே மாதிரி தான் ஆங்கிலேயம் ஆட்சி பண்ணுறான், நம்மளை ஆட்சி பண்ணுறான்னு நினச்சவங்களுக்கு நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்றது தெரியறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆச்சு. அந்த அறியாமை என்ற இருள் போனதுக்கப்புறம் தான் நம்ம சுதந்திர போராட்டம்ன்ற ஒரு உணர்வு வந்து போராடி வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து பாருங்க, பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. அப்படின்னா பாரத அன்னை, பாரத மாதா நம்ம சொல்ற மத்தியில அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சி அளித்த நாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாரதாய் புது தெம்பு வந்த நாள். அடுத்தது, சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. என்ன அப்படின்னா, சதி வழக்கு, அதாவது இந்த லாகூர் சதி வழக்குல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு இவங்க 3 பேருக்கும் தூக்கிலிடுவாங்க. அப்படி தூக்கிலிடும் போது பார்த்தீங்கன்னா, பகத்சிங் என்ன பண்ண கனவு கண்டார், அதாவது இன்று என்னை வந்து நீங்க வதைக்கலாம், ஆனா ஒவ்வொரு இந்தியருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த சுதந்திர தாகத்தை உங்களால கடைசி இந்தியன் இருக்கிற வரைக்கும் சுதந்திரத்துக்காக அவன் போராடுவான், நாங்க வந்து சுதந்திர காற்றை கண்டிப்பா சுவாசிச்சே தீருவோம், அந்த நாள் அந்த விடியல் ஒரு நாள் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டாரு. அந்த கனவு நனவான நாள் தான் இந்த நாள்ன்றத சொல்றாரு. அடுத்தது, முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ இந்த நாள். இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இந்த அளவுக்கு நம்ம சுதந்திரத்தை வந்து சுவாசிக்க அளவுக்கு, இந்த சுதந்திரத்தை வந்து நம்மளை அனுபவிக்கிற அளவுக்கு வளர்த்து விட்ட இந்த பூமியை வந்து நம்ம தமிழால் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. யாரு? மீ ராஜேந்திரன். இதில் சொல்லும் போது சீவன் அப்படின்னா உயிர், ஜீவன் நம்ம சொல்லும் பற்றி அதான் இங்கே சீவன் சொல்லியிருக்காங்க. சத்தியம்னா உண்மை, ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி. ஆனந்தம்னா என்னதுன்னா அது நம்ம மொழியில் தூய மொழியில வந்து மகிழ்வான காட்சி. வையம்னா உலகம், சபதம்னா சூளுரை, மோகித்து அப்படின்னா விரும்பி, மோகம் கொள்ளுதல்னா விரும்புதுன்னு சொல்லும் பற்றி அதுதான். அடுத்தது, இப்போ நம்ம நூல்வெளியில மீ ராஜேந்திரன் அவளை பற்றி பார்க்கலாம். மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். என்ன பண்ணியிருக்காரு? கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிருக்காரு. அன்னம் விடுத்தூது என்னும் இதழை நடத்தியவர். இது அன்னம் விடுத்தூது என்னும் இதழை நடத்தியார்னா மீ ராஜேந்திரன். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கோடையும் வசந்தம்னு தான் நம்ம பார்க்குற இந்த சுதந்திர தினத்தை பற்றின விடுதலை திருநாள் அப்படின்ற ஒரு பாடல். ஓகேவா? இதில் பார்க்கலாம். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது, இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. சீவன் இல்லாமல், சீவன் கூட்டல் இல்லாமல், விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து, காட்டை எரித்து, காட்டை ஒடினா காட்டை எரித்து இதா வரும். அடுத்தது, இதம் கூட்டல் தரும்னா இதன் தரும், இதன் தரும் தோது. அடுத்து நம்ம வந்து பாரதத்னா எம்ஜி ராமச்சந்திரனுடைய பற்றின ஒரு தகவல் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எம்ஜிஆர் இவர் வந்து நமக்கு சிலபஸில் வந்து இல்லை, சிலபஸில் வந்து கேட்கவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஏன்றது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எம்ஜிஆர் ஒரு தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத தலைவர்களில் மிக முக்கியமான நபர்களில் எம்ஜிஆரும் ஒருத்தர். சரிங்களா? எம்ஜிஆருடைய இணக்கமான நபர்கள் நிறைய பேர். அதாவது இணக்கமானன்னா அவரோட பழகினதை நான் சொல்ல, அவருடைய பாடல் மூலமாக, அவருடைய கருத்துக்கள் மூலமாக, அவருடைய படங்கள் மூலமாக, அவருடைய செயல்கள் மூலமாக, அவருடைய ஆட்சிகள் மூலமாக ஈர்க்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர். அதை நானும் ஒருத்தன் தான். சரிங்களா? நானும் வந்து படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பாடல்களை வந்து கேட்டு தான் வந்து படிப்பேன். எப்போலாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிமோட்டிவ் ஆகாமல் இருக்கும்,
நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அவருடைய பாடல்கள் தான் கற்றுக்கிட்டேன். சரியா? ஒரு நேர்மைனா எப்படி இருக்கணும், நியாயம்னா என்ன பண்ணணும், அதாவது நம்ம ஒரு தலைவன் ஆகணும்னா என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களுமே ஓகேவா. இந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து ஒரு சரியான மனிதனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான எல்லா கருத்துக்களுமே எம்ஜிஆருடைய பாடல்களில் இருக்கும், படத்தில் இருக்கும். சரிங்களா? நம்ம கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு படத்துலையுமே வந்து புகைப்பிடிக்காமல் மது குடிக்காமல் நடித்த ஒரு நபர், ஒரு உத்தம மனிதர் அப்படின்னா அவருடைய நார்மல் வாழ்க்கை, அவருடைய அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றது முக்கியம் இல்லை, உண்மையான வாழ்க்கை. ஆனால் படத்தில் வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தை வந்து நல்ல விதமாக சொன்னதுனால அவர் வந்து ரொம்பவே ஒரு பிடித்தமான நபர். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அகாடமியில் வந்து அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, இவருக்கும் டிஎன்பிசி சம்மந்தமே இல்லையா, இவர் ஃபோட்டோ என்ன வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இவருக்கும் டிஎன்பிசி சம்மந்தம் இல்லை, நான் டிஎன்பிசியில் வெற்றி பெறத்துக்கு இவருக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். சரியா? ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர்களில் எம்ஜிஆர் ஒருவர். சரியா? எம்ஜிஆரை ரசிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ரசிக்கலைன்னா அவங்களுக்கு ரசனையே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு ரூபத்தை நம்மளை கண்டிப்பாக கவர்ந்திருப்பார். ஸோ அதனால் வந்து இது சிலபஸில் இல்லைனாலும் ஒரு கிளான்ஸ் சும்மா பார்த்து வச்சிங்க, நமக்கும் நிறைய விஷயங்கள் தோன்றும். சரியா? ஒருவருடைய எல்லாருமே வெற்றி அடைகிறாங்க. ஆனால் வெற்றி அடைகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உண்மையாக உழைச்சி தான் வெற்றி பெறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எம்ஜிஆருடைய வெற்றியும் சாதாரண வெற்றி அல்ல. ஆனால் வெற்றி அடைத்து முன்னாடி அவர் சாதாரண மனிதராக தான் இருந்திருக்காருன்றது இது முன்னாடி தெரியும். சரியா? ஓகே, கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தார். யார்? நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு அண்ணா, தம்பி, ஒரு அம்மா. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வறுமையின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வந்து குடிபெயர்ந்து வீட்டு வேலை செஞ்சு சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாடக கம்பெனியில் வந்து சேர்றாங்க. சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஏன்னா சின்ன சின்ன வேடங்கள் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்துடைய மிகப்பெரிய ஒரு நபராக மாறுறாரு. அதுக்கப்புறம் வந்து திரைப்பட வாய்ப்பு வருது. திரைப்படத்தில் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வேடங்கள் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கதாநாயகனாக வந்து உருவெடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுக அப்படின்ற ஒரு கட்சியில் இணைந்து அவனுடைய பொருளாளரும் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா இறந்த பிறகு புதுசாக வந்து ஒரு கட்சி 1972 ஆரம்பித்து அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார். அதன் மூலமாக வந்து தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக வந்து மாறுறாரு. அப்புறம் வந்து தொடர்ந்து சிஎம்மாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. சிஎம்மாக இருக்கும்போதே இறந்துருவார். ஓகேவா? ஸோ இதான் வந்து எம்ஜிஆருடைய சிறப்பான விஷயம். அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து எப்படி வந்துச்சுன்றது தான் அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்கலாம் அப்படின்னா, காமராசர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு மாற்றினது யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். இவருக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பட்டமும் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய வரலாறு அப்படின்னும் போது கேரளாவை சேர்ந்தவர் ஆகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கையை குடிபெயர்ந்தனர். குடும்பத்தோடு இலங்கைக்கு வந்திருக்காங்க. அப்புறம் இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் கோபாலன் சத்யபாமா இணையருக்கு 5வது மகனாக தான் பிறந்திருக்காரு. அது 5வது மகனாக தான் எம்ஜிஆர் வந்து பிறந்திருக்காரு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இவர் குழந்தையாக இருக்கும் போதே தந்தையை இழந்தார். இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினர். அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை போயிருக்காங்க. இதான் வந்து அவனுடைய ஹிஸ்ட்ரி. ஓகேவா? கேரளா தான் அவருடைய சொந்த ஊர். ஆனால் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து கண்டியில் வந்து பிறந்திருக்காரு. எப்போனா ஜனவரி 17 1917 வந்து பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் வந்து கோபாலன் சத்யபாமா 5வது பையனாக வந்து பிறந்திருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி வந்து மத்திய அரசு இவருடைய இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் அப்படின்ற ஒரு பட்டத்தை இவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய முக்கியமான ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத ஒரு மாற்று இல்லை அது மாசும் வரும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி வரும்போது பணி வர வேண்டும், துணி வர வேண்டும் தோழா, பாதை மாறாமல் பண்பு குறையாமல் கொள்கை நிறைவேற்று தோழா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். அதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல். நம்ம டிஎன்பிசி படிக்க சொல்றது கூட பார்த்தீங்கன்னா இது பொருத்தக்கூடிய ஒரு பாடல் தான். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன முக்கியமானது அப்படின்னும் போது நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தது சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. சென்னை கடற்கரை இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. அவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னான்ற விருதை வந்து இந்திய மாமணி அப்படின்னு வந்து 1988 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் போச்சு இதெல்லாம் முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வினாக்கள் தான் கேட்பாங்க. அடுத்தது காலணிகள் வழங்கும் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு.
சரிங்களா. அதாவது ஏழை எளியன் காலையில் காலநிலை கூட இல்லாமல் நடந்து செல்லும் இந்நிகழ்ச்சி அவரது மனதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அதனால்தான் பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். சரிங்களா. இதெல்லாம் அவருடைய முக்கியமான சிறப்பான விஷயங்கள். அப்போ அவர் கொண்டு வந்த சமூக திட்டம் இது ரொம்ப முக்கியமானது, நான் வச்சுங்க. அதுமாதிரி பொன்மனச்செம்மல் அப்படின்ற ஒரு பட்டமும் இவருக்கு இருக்குது. சரியா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல், இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அரும்பாடுபட்டார். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண திட்டம், தாய்சை நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ்பெற்றவர் தான் இவர். சரிங்களா. அடுத்து பாருங்க, இவர் தமிழ் வளர்ச்சி. இவர் தமிழை எந்த அளவுக்கு வளர்த்துருக்கான்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா, தந்தை பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தங்களை நிறைய நடைமுறைப்படுத்துறது இவர் தான். அதேமாதிரி 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். எங்கள் மதுரையில், ஞாபகம் வச்சுங்க, மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்திருக்காரு. சரியா. அதேமாதிரி தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை 1000 ஏக்கர் பரப்பில் கொண்டு வந்தவர் இவர் தான். இத்தகைய தமிழ் செயல்பாடுகள் மூலம் அனைவரும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மனச்செம்மலாக வளர்ந்து மக்கள் திலமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனத்தில் நீங்க இடம்பெற்று நிலைத்து வாழ்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவரை பற்றி முக்கியமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2018 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை மதுரையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? எம்ஜிஆர் பேருந்து நிலையம் வச்சுருக்காங்க. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் டேஷ் எனும் ஊரில் கல்வி பயின்றார். எந்த ஊரில்? கும்பகோணத்தில். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை மத்திய எம்ஜிஆருக்கு வழங்கியதுன்னா பாரத் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. 5ஆம் உலக மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, இதில் எது சொல்லுவாங்கன்னு நமக்கே தெரியல, எல்லாமே வராமல் தான் இருக்குது. இது என்ன ஆன்சர்னு நீங்களே சொல்லுங்கள். சரிங்களா. ஓகே, கமலை தெரியப்படுத்துங்க. அடுத்து அறிவுசால் ஔவையார். ஸோ அறிவுசால் ஔவையார் பார்த்தீங்கன்னா, இதில் ஔவையார் அதியமானுடைய கடையேழு வள்ளல் உருவான தகடோரை ஆட்சி செய்த அதியமானுடைய அவைக்கள பொருளாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா ஔவையார். சரியா. ஸோ அவங்க 2 பேருக்கும் இடையான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அதை பற்றி ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ஒரு முக்கியமானது, நிறைய விஷயங்கள் இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. இதை படித்து பாருங்கள். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஔவையார் பார்த்தீங்கன்னா ஔவையாரும் அதிகமான சந்திக்கும் போது ஒரு கனியை கொடுப்பாரு. அந்த கனியை சாப்பிடுவாங்க. இது கனி சுவையாக இருக்குது அப்படின்னும் போது, இது சாதாரண கனி அல்ல, இது பார்த்தீங்கன்னா அற்புத நெல்லிக்கனி, இது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடியது, இது சாப்பிட்டா நீண்ட ஆயுட்களை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏன் எனக்கு கொடுத்த, நீ சாப்பிட தானப்பான்னு சொல்லிட்டு ஔவையார் கேட்பாங்க. அதுக்கு நான் போயிட்டா என்ன மாதிரி இன்னொரு மன்னன் கண்டிப்பாக வருவான், ஆனால் அவங்கள மாதிரி தமிழ் புலவர் மீண்டும் பிறப்பது ரொம்ப அரிதான விஷயம், இது நான் உண்பதை விட நீங்கள் உண்டாதான் தமிழ் பிழைக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உன்னுடைய அன்புக்கு என்று நான் பார்த்தீங்கன்னா மெச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்சியில் என்ன அப்படின்னா, அதிகமானவனை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஃபீல் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டைமான் பார்த்தீங்கன்னா என் மீது போர் தொடுக்க வரான்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக சொல்கிறாரு. இது நம்ம போர் தான் உனக்கு கை வந்த கலையாச்சு, நீ நம்ம கஷ்டப்படுற போது, போருக்கு நான் அஞ்சனும் இல்லை, அஞ்சக்கூடிய ஆளும் இல்லை, நான் பார்க்காத போரும் இல்லை. ஆனால் போர்னால் நிறைய பெண்கள் விதவைகள் ஆயிடுறாங்க, நிறைய தாய்மார்கள் அனாதை ஆயிடுறாங்க, நிறைய குழந்தைகள் அனாதை ஆயிடுறாங்க. ஸோ இந்த போரை நம்ம செய்யணுமா, இதெல்லாம் நிறைய உயிரிழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, நான் போய் தொண்டைமான் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைமான் அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் தன்னுடைய ஆயுதங்களை எந்த அளவுக்கு இருக்குன்றதை காட்டுறதுக்காக பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே புதிய ஆயுதமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே ஔவையார் சொல்கிறாங்க, நீ ரொம்ப சிறப்பான ஆளுப்பா, எல்லா ஆயுதங்களும் உங்கள்கிட்ட புதுமையாக சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக செஞ்சு வச்சுருக்க, புதுசாக இருக்குது எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமான பாரு அப்படி இல்லை, அவன் ஆயுதங்கள் எல்லாமே ரத்தம் படிந்துதான் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது, நிறைய சாவை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொண்டைமான் தன்னுடைய நிலையை உணர்றான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இப்போ தான் கற்றுக்குட்டி, நான் இப்போ தான் போருக்கே போகிறேன் அப்படின்னும் போது, ஆனால் அதிகமான அப்படி இல்லை, நிறைய போர்களை பார்த்தவன், கண்டிப்பாக அவன் போரில் ஜெயிப்பான்றதை இன்டெரக்டாக ஔவையார் அவனுக்கு சொன்னதை அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கப்புறம் நான் பண்ண தப்பு தான், நான் அதுக்கப்புறம் போருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதிகமானுடைய இந்த போரை நிறுத்துறாங்க. சரியா. இதில் இந்த ஒரு வரி இதை படிச்சுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த தெரிந்து கொள்ளும், இது 2 மட்டும் தான் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. கதையை மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, போதுமானது. ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இருக்காது, போதும். இதில் வேறு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். சரியா.
ஸோ வல்லின எழுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? கசட தப்பற, இக்கு இச்சி இத்து இப்பு இம், அதாவது கச தப்பற, சாரி கச தப்பட ர, கசட தப்பற. சரியா? அதில் வந்து பார்த்தா மொத்தம் 6 எழுத்துக்கள் வரும். சரியா? மொத்தம் 6 6 3 6 18 நம்ம பிரிச்சிருப்போம். அந்த 6ல் வந்து பார்த்தோன்னா 4 எழுத்து மட்டும் தான் வல்லினம் மிகக்கூடிய இடத்துல வரும். அது என்ன? க ச த ப. ஓகேவா? இந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி வறுமொழி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வறுமொழிக்கு முன்னாடி மிகும். ஒரு சில இடங்களில் மிகும், ஒரு சில இடங்களில் மிகாது. அது எங்கே மிகும், எங்கே மிகாது? அப்போ அந்த வல்லினம் மிகும் இடங்களில் வந்து வரக்கூடிய வல்லி எழுத்துக்கள் மொத்தத்தில் 4 தான். என்னென்னது? க ச த ப. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வல்லினம் மிகும் இடங்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல மிகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த என்னும் சுட்டு திரிவுகளை அடுத்து சுட்டு எழுத்துக்கள் நம்ம சொல்ல பார்த்தியா ஆ இ உ என்பது சுட்டு எழுத்துக்கள். அப்போ சுட்டு திரிவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த உந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வல்லினமானது மிகும். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் இப்போ வந்துருக்கலாம், இந்த கவிதை இக்கு வந்திருக்குங்களா? அடுத்தது எந்த என்னும் வினாத்திரியை எடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை, எந்த சட்டை, இத்து இச்சு வந்திருக்கலாம். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ ஆள்கு இன்னதுக்குன்னு பார்த்துருப்போம். இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து பார்த்தீங்கன்னா ஐ, இது வெளிப்படையாக வரக்கூடிய இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினமானது மிகும். தலையை காட்டு, பாடத்தை படி. அதுங்க அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவாகி கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் மிகும். அப்போ நான்காம் வேற்றுமை விரியிலும் வல்லினமானது மிகும். எனக்கு தெரியும், அப்புறம் அவனுக்கு பிடிக்கும், அந்த கூன்ற எழுத்துவதுமே அதான். அடுத்தது இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுதி பார்த்தான், ஓடி கலைத்தான். அதாவது இகரத்தில் முடிக்கிற வினை எச்சங்கள், அதாவது வினை வந்து பார்த்தோன்னா உகரத்தில் வரும். வந்து விட்டான், அது வந்து உகர வினையச்சம். இகரன்றது பார்த்தோன்னா எழுதி பார்த்தான். இதில் பார்த்தல் என்பது வினை, வினைக்கு வினையச்சம். இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து எழுதி பார்த்தான். இங்கே ஓடி கலைத்தான். அடுத்தது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன் தொடர்புமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். இப்போது பெற்றுக்கொண்டான், ரூ என்பது வந்து பார்த்தோன்னா வன் தொடர்குட்டியில் வரும். சரியா? வல்லின எழுத்து வந்துருக்கலாம் இரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இத்து என்பது வன் தொடர்குட்டியில் வரும். ஸோ இது வரும்போது மட்டும் இக்கு இப்பு அப்படின்ற வந்து வல்லி எழுத்து மிகும். அடுத்து எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். இதில் வல்லினம் மிகும். சரியா? எதிர்மறை பெயரெச்சத்தை ஈட்டு எழுத்து கெட்டுச்சுன்னா அது ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம் சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தோன்னா வல்லினம் இங்கே பாருங்கள், செல்லா காசு, செல்லாத காசு அதில் வராது, செல்லா காசுல இக்கு வரும். அது எழுதா பாடல், எழுதாத பாடலாம் அங்கே இப்போ வராது, எழுதா பாடல் அப்படின்னா இப்போ வரும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓகே, ஓமை தொகை என்னது? மலர் பாதம், மலர் போன்ற பாதம், தாய் தமிழ், தாய் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லி பார்த்தியா. அப்போது இந்த இடத்துல இப்பு ஈத்து நிறுத்து மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். ஓமை தொகை 3 போட்டால் உருவகம், தமிழ் தாய் இப்போ மிகுது. அப்புறம் வந்து வாய்ப்பவளம் இப்பு அதிலே வரும். அடுத்து எண்ணு பெயர்கள் 8 10 ஆகிய 2 பெயர்கள் மட்டும் வல்லினம் மிகும், மற்ற இடத்துல மிகாது. அப்போ 8 தொகை வருதுங்களா, 10 பாட்டு வரும். இங்கே 8 புத்தகம், 10 காசு. அடுத்தது அப்படி இப்படி ஆகிய சொற்களில் அடுத்து வல்லினமானது மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும், இதெல்லாம். அடுத்த திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர் இந்த கிழக்கு மேற்கு வடக்கான்னு சொல்ல பற்றி அதில் பாருங்க, கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம், இதெல்லாம். அடுத்தது மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். சரியா? மகர மெய் வருது, இப்போ இம்மு வருது அப்படின்னா அதில் அந்த மகர மெய்யானது மறைஞ்சிட்டு அதுக்கு இனமான வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரம் குட்டல் சட்டம்னா மரம் சட்டத்தில் இம்மு அழிஞ்சிட்டு அப்புறம் அந்த சாக்கு வந்து இனமான எழுத்து இச்சு வல்லினம். அப்போ மரச்சட்டம். வட்டம் கூட பார்த்தா வட்டப்பாறை, இப்போ இப்பாக்கு இப்போ வருமா, அப்போ வட்டப்பாறை. அடுத்த வல்லினம் மிகா இடங்கள். இப்போ நம்ம மிகுமிடம் பார்த்தோம். இப்போ மிகா இடத்துல பார்க்கும்போதுனா எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், யானை பிளிரியது. இப்போ எழுவாய்னா ஒரு நபர், அந்த நபர் அடுத்து ஒரு நபரோ இல்லை வந்து ஒரு விலங்கா கூட இருக்கலாம், அதுக்கடுத்து ஒரு வல்லினமானது மிகாது. அடுத்து அது இது எது ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா? ஸோ அப்போ அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினமானது மிகாது. சரி, மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? அதாவது இதில் வந்து வராது, அப்படி இப்படி தான் வரும், அது இதில் வராது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. ஓகேங்களா? அடுத்தது பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. நம்ம வினையச்சத்தில் பார்த்தோம், ஆனால் பெயரெச்சத்தில் எதிர்மறை நம்ம ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம் வரும்னு பார்த்தோம். ஆனால் பெயரெச்சத்துலையும் எதிர்மறை பெயரெச்சத்திலும் வல்லினமானது மிகாது. எழுதிய பாடல், அப்புறம் எழுதாத பாடல். இதுவே எழுதா பாடல்னா இங்கே இப்போ போட்டு போடலாம், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதை மேலே பார்த்துருந்தோம். இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. நம்ம இரண்டாம் வேற்றுமை விரியில் வரும்னு பார்த்தோம். உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஐ என்ற உறுப்பு, இதுவே மறைந்து வந்தால் வராது. இலை பறித்தான், இதுவே இலையை பறித்தான்னா இப்போ வரும். காய் தின்றானா காயை தின்றானா இத்து வரும். அப்போது அந்த உருவு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா வரும், மேலோட்டம் வந்துச்சுன்னா வராது. ஓகேவா? அடுத்தது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குட்டியுலகமாகவோ இடைத்தொடர் குட்டியுலகமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. அந்த உகரத்தில் முடியக்கூடிய எச்சத்தில் அது நம்ம வன் தொடரில் மட்டும் வரும்னு பார்த்தோம். அப்போது என்னது, மென்தொடர்லையும்
இடைத்துறையிலும் வராது. சரியா? தின்று தீர்த்தான், ஓகேவா, அந்த இன்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செய்து பார்த்தான், ஏறல வழல, அப்போ அதில் வராதுன்னு. அடுத்தது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை வந்து முக்காலத்தும் புரிந்து வரும். இப்போ எழுது பொருள், எழுதிய பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள். சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. அப்போ இதுல இருந்து இந்த வல்லினமானது மிகல. அடுத்தது அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். ஸோ அப்படி இப்படின்னா வருணம் பார்த்தோம். அதை தவிர்த்து எழுதும்படி சொன்னான், பாடும்படி கேட்டான் அப்படின்னு பற்றி அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய படின்ற சொல்லுக்கு அடுத்து வல்லினமானது மிகாது. அடுத்து உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஊமை தொகையில் மிகும் நம்ம பார்த்தோம். இப்போ உண்மை தொகையில் வராது. உண்மை என்னது? அந்த உண்மை என்ற விகுதி மறைந்து வரும். இப்போ தாய் தந்தை, தாயும் தந்தையும். வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும். இந்த இடத்துல வல்லினமானது மிகாது. சரிங்களா? இதுதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த எதிர்மறை சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தன்மையில் வரக்கூடிய ஒருமையில் வந்து பார்த்தா நான் அல்லேன்னு சொல்லணும். நான் அல்லன்னு சொல்றது நான் அல்லேன். பன்மைனா நான், நாம் அல்லோம். இதே முன்னிலை வரும்போது நீ அல்லை. பன்மையில நீ வீர் அல்லீர். அடுத்தது படகுல வந்து ஆண்பால் வந்து அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அஃதன்று, அவை அல்ல. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை வச்சு டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் நிறைய வந்து கேட்பாங்க. இந்த ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதல. ஓகேவா? இதோட முடியும் இந்த இருந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கலைச்சொல் அறிவான வந்து குதிரை ஏற்றம் அப்படின்னா ஈக்வஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை ஏற்றது ஈக்வஸ்டைன். கதாநாயகன்னா தி ஹீரோ. முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்பு அப்படின்னா லீடர்ஷிப். ஆதரவுனா சப்போர்ட். வரினா டேக்ஸ். வெற்றினா விக்டரி. சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதான் MLA. மெம்பர் ஆஃப்ல M, லெஜிஸ்லேட்டிவ்ல L, அசம்பிளியில் A. ஓகேவா? இது வந்து MLCன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை. இது வந்து சட்ட மேலவை, இது சட்ட கீழவை அல்லது சட்ட பேரவைன்னு சொல்லுவாங்க. MLCனா வந்து சட்ட மேலவை. அது நம்ம தமிழ்நாட்டில் MLCன்றது இல்லை. ஓகே, அதனால் நம்ம அதை குறிப்பிட மாட்டோம். MLA மட்டும் சொல்லலாம். அப்படின்னா அது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 8ஆம் வகுப்பும் புதிய சமச்சீர் புக்கில் இயல் 7 நம்ம முடிக்கிறோம். அடுத்த வீடியோ பதில் வேற ஒரு முக்கிய கிளாஸ் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது அருண் அகாடமி. தேங்க்யூ.